ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்ரீஹரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானின் முதல் படை வீடான சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி திருவிழா. ஆண்டுதோறும் 15 நாட்கள் கொண்டாடப்படும். கடந்த மார்ச் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் காலையில் தங்கப்பல்லக்கிலும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. அதனை ஒட்டி 11ஆம் நாள் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. 12ஆம் நாள் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன், பிரியாவடி அம்மன், சுந்தரேஸ்வரர் தங்கள் கோயிலை சாத்திவிட்டு திருப்பரங்குன்றம் புறப்பட்டனர். அன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடை சாத்தப்பட்டு இருக்கும். திருக்கல்யாணத்தை முன்னிட்டு வெள்ளி சிம்ம வாகனத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வ யானையுடன் மூலக்கரையிலுள்ள சந்திப்பு மண்டபத்திற்கு எழுந்தருளுவார். மதுரையில் இருந்து புறப்பட்ட மீனாட்சியம்மன், பிரியாவிடை, சுந்தரேஸ்வரரையும் சந்திப்பு மண்டபத்திற்கு வருவார்கள். அங்கு அவர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். பின்னர் ஒடுக்கு மண்டபத்தில் கன்னி ஊஞ்சல் நடைபெறும். கோயிலுக்குள் அறுகால் மண்டபத்தில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மேடையில் மீனாட்சி அம்மன், பிரியாவிடை, சுந்தரேஸ்வரர் தலைமையில் திருமணம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மதியம் 1:25 மணிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இரவில் மீண்டும் மீனாட்சி அம்மன், பிரியாவிடை அம்மன், சுந்தரேஸ்வரர் மதுரை திரும்பும் நிகழ்ச்சி நடைபெறும். அதில் அம்மை அப்பன் இருவரும் பல்லக்கிலும், முருகன் அம்பாரி வாகனத்திலும், தெய்வயானை அம்மன் ஆனந்தராயர் புஷ்ப பல்லக்கிலும் அழகர் கோயிலேருந்து சீர் வருங்க. அதை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே போல் தேவயானை அம்மன் ஆனந்தராயர் புஷ்ப பல்லக்கில் சடையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். அப்புறமா 16 கால் மண்டபத்தில் தீபாராதனை நடைபெறும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெறுங்க. 19ஆம் தேதி தேரோட்டம். காலை 6 மணி அளவில் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் நடைபெறும்.
கல்யாணத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கல்யாணத்தில் கலந்துக்கிட்டோம். Thank you. Please subscribe our channel.